சுந்தரர் தன்னுடைய மனைவியோட திருவாரூர்ல தியாகராஜ பெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கும்போது, அவருக்கு டெய்லி சோமாசி மாறனார்ன்றவரு கீரை குடுப்பாராம். அவர பிடிச்சு ஒரு நாள், "எதுக்குப்பா நீ குடுக்குற? என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு சுந்தரர் கேட்கும்போது, அவர் சொன்னாராம், "நான் ஒரு யாகம் நடத்தப் போறேன். அந்த யாகத்துல திருவாரூர் தியாகேச பெருமான் பங்கு பெறணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்." அப்படின்னு சொன்ன உடனே, "சரி நீ யாகத்த தொடங்கு." அப்படின்னு சொன்ன உடனே, திருவாரூர் பெருமான வேண்டிக்கிட்டாராம் சுந்தரர். அப்போ அவருடைய கனவுல தோண்டி, "நான் எந்த வேஷத்துல வேணா வருவேன். நீங்க தான் கண்டுக்கணும்." அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாராம். உடனே யாகம் நடந்துதாம். அப்போ அவரு பெருமாள் என்ன செஞ்சாராம், வெட்டியான் வடிவுல வந்துட்டாராம். 4 வேதங்களையும் நாயாக்கி கையில பிடிச்சிட்டு, பூணூல் அணிஞ்சிட்டு, தலைப்பாகையோட பறைய அடிச்சிட்டு வந்தாராம். உமையவள் தலையில கல்குடமும் வேடுச்சி உருவத்துல வந்துட்டாளாம். 2 குழந்தைங்களோட வந்திருக்காளாம். அவங்க 2 குழந்தைங்களும் பிள்ளையாரும், முருகருமா. வந்த உடனே எல்லாரும் பார்த்து, "என்னடா இது அபசகுனம்னு" நெறைய பேர் பயந்து ஓட்டாங்களாம். அந்த சோமாசி மாறனாரும், சுந்தரரும் ஒய்ஃபும் அவர கண்டுபிடிச்சுட்டாங்களாம். "இறைவன் தான் வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லி அவரு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நமஸ்காரம் பண்ணிட்டாங்களாம். அப்போ அந்த அந்த காட்சி கொடுக்காரு இல்லையா? அதுதான் காட்சி கொடுத்த நாயக்கராம். அம்பிகை தலையிலிருந்து கல்குடம் பொங்கிய இடம் பொங்கு சாராய நல்லூராம். கடவுள் சுமந்து வந்த பறை இருக்கு இல்லையா? அது அடிபட்ட இடம் தான் அடியக்கமங்கலமாம். அந்த நாய்களை சுமந்துட்டு வந்தாருல்ல, அது காடாமங்கலமாம். நினைப்பவர் மனசெல்லாம் கோவிலா வச்சிருப்பவர் தான் இறைவன். அடியாரை நம்ம சிவனாவே வணங்கணும். இத புரிய வைக்கிறதுக்காக தான் கடவுள் இந்த வேஷத்துல வந்திருக்காரு. குலம், தகுதி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. குலமும் கோத்திரமும் உடம்ப குறிச்சு